Hello student, 12th standard exercise 1.1 ல question number 7 A ங்கிற மேட்ரிக்ஸும் B ங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்து verify that AB whole inverse equal B inverse into A inverse. First A inverse கான ஃபார்முலா நமக்கு தெரியும் 1 divided by determinant A into adjoint A. ஆனா இங்க AB whole inverse ஆகுது A யும் B யும் first நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். A யும் B யும் மல்டிப்ளை பண்ணா A ங்கிற மேட்ரிக்ஸ் 3 2 7 5. Next B ங்கிற மேட்ரிக்ஸ் -1 -3 5 2. row and column wise மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் -3 -3 10. Next -9 4. Next -7 plus 25. Next minus 15 minus 21 plus 10. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய 7 minus 5 18 11 minus 11. இதுதான் A யும் B யும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைச்ச வேல்யூ. நம்ம ஃபர்ஸ்ட் LHS நமக்கு என்ன கொடுத்தாங்க? AB whole inverse. AB whole inverse கான ஃபார்முலா என்னது? 1 divided by determinant A. அப்ப determinant AB. AB next adjoint of AB. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1. Next determinant of AB நம்ம டைரக்டா ஃபைண்ட் பண்ணலாம். AB determinant of AB இங்க ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஃபைண்ட் பண்ண டைரக்டா 2x2 மேட்ரிக்ஸ் நம்ம வந்து டைரக்டாவே இதோட வேல்யூஸ்ல ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். ஃபார்முலா அப்ளை பண்ணாமலும் டைரக்டா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி நம்ம எடுத்துக்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 பத்தி வேண்டிய தேவையில்லை. AB whole inverse எடுத்துனா AB whole inverse equal 1 divided by determinant A ஃபைண்ட் பண்ணுங்க minus 1 divided by minus 77. Next plus 90 plus 90 adjoint A. Adjoint A எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? 2x2 மேட்ரிக்ஸ்ல -11 plus 5 minus 18 7. Next இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் 1 divided by 13 of -11 5 minus 18 7. இதுதான் AB whole inverse. AB whole inverse நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து RHS என்ன கொடுத்திருக்காங்க? B inverse into A inverse. B inverse கான ஃபார்முலா நம்ம டைரக்டா அப்ளை பண்ணலாம். B inverse கான ஃபார்முலாவை எழுதி பண்ணிக்கலாம். இல்லனா டைரக்டாவே அப்ளை பண்ணலாம். 1 divided by determinant B. என்ன ஃபார்முலா எழுதிங்க? 1 divided by determinant B into adjoint B கண்டுபிடிக்கணும். adjoint B. 1 divided by determinant A ங்கிற மேட்ரிக்ஸ் B ங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்தா பாருங்க. அத அப்படியே ஃபைண்ட் பண்ணுங்க. 1 divided by -2 plus 15. 2x2 மேட்ரிக்ஸ் adjoint A ஃபைண்ட் பண்ணுங்க. minus plus 2 plus 3 minus 5 minus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 divided by 13 of 2 3 minus 5 minus 1. இதுதான் B inverse கான வேல்யூ. B inverse கான வேல்யூ. B inverse பாக்ஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் A inverse ஃபைண்ட் பண்ணிடலாம். A inverse. A inverse ஈக்குவல் வரும் 1 divided by determinant A into adjoint A. adjoint A. determinant A ஃபைண்ட் பண்ணுங்க. A ங்கிற மேட்ரிக்ஸ் இங்க இருக்குது. டைரக்டா ஃபைண்ட் பண்ணுங்க. 1 divided by 15 minus 14. adjoint A டைரக்டா ஃபைண்ட் பண்ணா வரும் 5 minus 2 minus 7 3. இத சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 divided by 1 உடைய வேல்யூ 1 தான் கிடைக்கும். அந்த 1 கொடுத்தா நம்ம பிரகாரங்க டைரக்டா ஆன்சர் எழுதலாம். 5 minus 2 minus 7 3. இதுதான் நமக்கு A inverse கான வேல்யூ. A inverse. Next
A inverse ஐயும் B inverse ஐயும் A inverse ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். B inverse into A inverse equal multiply பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 divided by 13 of B inverse என்னது 2 3 minus 5 minus 1. Next A inverse என்னது 5 minus 2 minus 7 3. இத மல்டிப்ளை பண்ணும்போது 1 divided by 13 அப்படியே இருக்கும். 1 divided by 13 B inverse into A inverse equal 1 divided by 13 of 1 divided by 13 of இத மல்டிப்ளை பண்ணா row and column வைஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 10 minus 21 next minus 4 plus 9 next அடுத்த row வச்சு மல்டிப்ளை பண்ணா minus 25 plus 7 next plus 10 minus 3 இத சிம்பிளிஃபை பண்ணுங்க 1 divided by 13 of minus 11 5 minus 18 7 இது B inverse into A inverse B inverse into A inverse நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி AB whole inverse நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இதே ஈக்குவேஷன் நம்பர் 2 னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இதே ஈக்குவேஷன் நம்பர் 2 னு எடுத்துக்கங்க ஈக்குவேஷன் நம்பர் 2 from 1, 2 implies AB whole inverse equal B inverse into A inverse. AB whole inverse equal B inverse into A inverse. Verify that கொடுத்தாங்க. Hence verified. Okay student. Thank you student. காப்பி பண்ணிக்கங்க மறக்காம பழனி மேத்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க